பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கம். அகோரா ஃபவுண்டேஷன் சோல் அப்படிங்கிற ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்தலான் இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியின் மூலியமாக மனிதராக பிறந்த நம் அனைவருமே இறைவனை போய் அடைவதற்கு ஏதோ ஒரு வழி இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த வழியில், ஞானத்தின் வழியில் நாம் அந்த இறைநிலையை உணர்வதற்கும் இறைத்தன்மையோடு வாழ்வதற்கும் எப்படியாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆன்மீகத்தை தேடி செல்வதற்கும் ஒரு பாதை தேவை. அந்த பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சோல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன் மூலியமாக நடத்தலான்னு இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்ட பெயர் தான் அது. இன்னமும் நிறைய நண்பர்களுக்கு அந்த சொல்லுக்கான வார்த்தை என்ன, வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஆங்கிலத்தில் சோல் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மான்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அதே போல் இந்த SOL அப்படிங்கிற இந்த சோலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகாலையில் உதிக்கக்கூடிய சூரியனுக்குரிய பெயர் தான் இந்த சோல் அப்படிங்கிற வார்த்தை. இது வெளிநாடுகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. ஏன்னா அனைத்து உலக மக்களுக்குமே போய் சேரணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்தந்த ஒரு சொல்லுக்கும் செயலுக்குமே ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த வகையில் இந்த சோல், SOL சோல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு ஆன்மீக ரீதியான தொடர்பு இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கும் அந்த சொல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அகோரா ஃபவுண்டேஷன் நடத்தப்படுகிற அந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சி முழுக்க உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு விஞ்ஞானத்தை உணர்வு ரீதியாக உங்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஞானத்தை இறைவன் நமக்கு கொடுத்து இது இக்கால ஆன்மீகவாதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாங்கள் வகுப்பை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். இதில் எல்லாருமே கலந்துக்கலாம், எந்த வயதினரும் கலந்துக்கலாம், திருமணம் ஆனவங்களும் கலந்துக்கலாம், ஆகாதவங்களும் கலந்துக்கலாம். நம்மளுடைய ஆன்மீக பயணத்திற்கு திருமணம் அப்படிங்கிறது தடையே இல்லை. திருமணம் ஆனவங்களும் முக்கியமாக ஆன்மீகத்தை நோக்கி வரணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அந்த அடிப்படையில் நம்ம பலவிதமான விஞ்ஞானங்களையும் பலவிதமான விஷயங்களையும் அறிவு மூலியமாக தேடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் மனிதகுலம் தன்னை பற்றியும் தன்னுடைய மனதை பற்றியும் உடலை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு நோக்கம் வர்றதில்லை. வெகு சிலர் தான் ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்க அந்த நோக்கத்தோடு வராங்க. இப்போ இந்த காலத்தில் நிறைய இளைஞர்கள் ஆன்மீகத்தை நோக்கி வராங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நம்மளுடைய ஆன்மீக பாதை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இதில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய ஆன்மீக யூடியூப் வழியாகவே நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கான்டாக்ட் நம்பர் மூலிமா நீங்கள் பதிவு செய்து நீங்கள் அதை கலந்துக்கலாம். அதில் நாங்கள் கலந்துக்கிட்டால் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் மனிதர்கள் ஒரு நாள் கூட நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், நம்ம எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறோம், நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த கேள்விக்குமே பதில் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கட்டாயம் இந்த நிகழ்ச்சி இருக்கும். தன்னை உணர்வதற்காக தேடிக்கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு தன்னுணர்வு நிலையும் வாழ்க்கை பற்றின ஒரு புரிதலும் தன் வாழ்க்கை நோக்கத்தை பற்றின ஒரு புரிதலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முழு தெளிவை கொடுக்கும். அதனால் இதை பார்த்துட்ருக்கிற மக்களும் சரி, இளைஞர்களும் சரி, தமிழகம் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லேயும் ஊர்களையும் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுமே இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். இதை ஆங்கிலத்தை செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
ஸோ அந்த ஒரு விஷயம்தான் நம்ம செய்ய போகிறோம். இது பல இடங்களில் சொல்லிக் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக இயற்கையோடு இணைஞ்சு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையில் சொல்லிக் கொடுக்குறோம். மக்களை வேறு விதமாக வழிநடத்திடாமல், வேறு விதமாக தவறுதலான பாதையில் இளைஞர்கள் வழிநடத்திடாமல் இருக்கணுங்கிறதுக்காக மிக தெளிவாக இதை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆன்மீகத்தை தேடி போகிறாங்க. நிறைய தவறான ஆன்மீகத்தை போய் கற்றுக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரே நாளில் தீட்சை கொடுக்குறது, ஒரே நாளில் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லி அவங்கள குழப்பி விடுறாங்க. பலவிதமான பவர்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆன்மீகத்தில் இளைஞர்கள் இப்போ போய் பலவிதமான ஆன்மீகவாதிகளை சந்தித்து தவறான பாதைகளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால இந்த வகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக ஞானத்தின் மூலியமாக உங்கள்கிட்ட கடத்தக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும். கட்டாயம் இதை எல்லாருமே அட்டைன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு அற்புதமான மாற்றம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதை நான் முழுமையாக உணர்ந்ததுனால இதை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையாக இருக்கிறதுனால இதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சி பற்றியும் இதுக்குள்ளே இந்த பெயருக்கான அர்த்தத்தை பற்றியும் நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அதிகாலை சூரியன் எப்படி ஒரு உதித்து நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் வெளிச்சத்தை கொடுக்குதோ, அதே போல் இந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் உதித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இன்னமும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சரி, இது பலருக்கும் போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு ஞான நிலை அடையணும், ஆன்மீகத்தில் நம்ம ஆரோக்கியமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷனில் நீங்கள் இணைஞ்சு தொடர்ந்து பயணிக்கலாம். நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். என்னை வழிநடத்துகிற குருமார்களும் அதன் அடிப்படையில் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போகிற பாதை எங்களுக்கு விருப்பமாக இருக்குது, நீங்கள் போகிற விஷயம் எங்களுக்கு சரின்னு படுது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. அந்த ஆத்மாக்கள் தான் நமக்கு தேவை. ஸோ முழுமையான ஒரு ஆன்மீகத்தை உலகத்துக்கு ஒரு எளிய முறையில் இயற்கை முறையில் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அகோரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஆன்மீக அமைப்பு. இது வந்து முழுக்க மனித குலத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சி தான். நலிவுற்று இருக்கிறவங்க, அதாவது மனதளவிலையும் உடலளவையும் ஆன்மளவிலையும் சோர்ந்து போயிருக்கிறவங்க, மீண்டு வர முடியாமல் தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க, வாழ்க்கை புரிதல் இருக்காமல் இருக்கிறவங்க, வாழ்க்கை நோக்கம் லைஃப் பர்பஸ் தெரியாமல் இருக்கிறவங்க, குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறவங்க, பொருளாதார பிரச்சனையோடு இருக்கிறவங்க, எனக்கு என்ன பண்ணணுன்னு அடுத்து தெரியல பிரதர், எனக்கு என்ன ஸ்டெப் எடுக்குன்னு தெரியல, லைஃப் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலியமாக கட்டாயம் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். நான் அந்த விஷயத்தை முழுமையாக உணர்ந்து தெளிந்து இந்த இளைஞர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக என்னுடைய குருமார்கள் இதை உணர்த்தி தான் இதை நான் செய்கிறேன். இனி வரும் நாட்களில் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வீடியோஸில். அதை நீங்கள் தொடர்ந்து அந்த டேட்ஸு, அந்த என்ன டேட்டில் நடத்துகிறாங்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் அதை கலந்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.